சொல்லுமா. நான் இப்ப உங்களுக்கு பிடிச்சவங்களோட கண்ணோட போட்டோ காட்டுறேன். அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு பாப்போமா? அடியே உன் மாமே கண் இமைய வச்சே கண்டுபிடிப்பண்டி. நீ கண்ணு தானே காட்ட போற, காட்டு எப்படி கண்டுபிடிக்கிறான் பாரு. இது யாருன்னு சொல்லுங்க. ஆ, இது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, உன் மாமனோட கனவு கண்ணி. இது யாருன்னு சொல்லுங்க. ஐ, இது நம்ம சமந்தா கண்ணு. ம் ம் சரி சரி. இது அட, இந்த கண்ணை தெரியாதவங்க உலகத்துல இருக்க முடியாது. இது நம்ம கீர்த்தி சுரேஷ் கண்ணு. ஓ மேல ஒரு கண்ணு, இதுதான் கீர்த்தி சுரேஷ் கண்ணு. இது யாருன்னு சொல்லுங்க. ஐ, இந்த கண்ணையும் இந்த பொண்ணையும் தெரியாதவங்க தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது. நம்ம பிரியங்கா மோகன்ஜி. ம் சரி சரி. அப்ப இது என்னடா இது, கண்ணெல்லாம் டொக்கு விழுந்து போய் கிடக்கு. வயசு எப்படியும் ஒரு 67 வயசுக்கு மேல இருக்கும் போலயே. இங்க பாரு பிபிமா, உன் மாமனுக்கு இருக்க திறமைக்கு இந்த உலகத்துல இருக்கிற அழகான பொண்ணுங்க எல்லாருக்கனையும் அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா இப்படி வயசான டொக்கு விழுந்த கண்ணெல்லாம் காட்டாது, அது கொஞ்சம் கஷ்டம் மாமனுக்கு. சமந்தா, பிரியங்கா மோகன், நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் கண்ணெல்லாம் உனக்கு தெரியுது. கட்டின பொண்டாட்டி நானு, என் கண்ணு உனக்கு தெரியல ஏண்டா? அத்தி, உன் கண்ணு அது. மத்த பொண்ணுங்களோட கண்ணெல்லாம் தெரியுது, உனக்கு ஏன் கண்ணு கண்டுபிடிக்க தெரியல? பேபிமா, உன் மாமே எப்பவும் தொலைநோக்கு பார்வையிலே இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற உன் கண்ணை விட்டுட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. உன் கண்ணு இருக்கனால தானே மத்த பொண்ணுங்களோட கண்ணெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு அந்த கண்ணை நோண்டி எடுத்துறேன்டா. இனி நீ வாழ்க்கையில பொண்ணுங்களே பார்க்க முடியாது. என் கண்ணை பார்த்தா உனக்கு டொக்கு விழுந்த கண்ணு மாதிரி தெரியுதா? 60 வயசு கிளவி மாதிரியாடா இருக்கேன் நானு.